சென்னையில் மீண்டும் நடைபயிற்சிக்கு சென்ற முதிய தம்பதி மீது ராட்வீலர் நாய் பாய்ந்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் மாநகராட்சி பூங்காவில் 5 வயது சிறுமியை ராட்வீலர் நாய் கடித்து தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பலத்த காயத்துடன் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாங்காடு பகுதியிலும் 11 வயது சிறுவன் ராட்வீலர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தமிழக அரசு ராட்வீலர் உள்ளிட்ட 23 வெளிநாட்டு வகை நாய்களுக்கு தடை விதித்தது. மத்திய அரசின் தடையை அடிப்படையாக வைத்து தமிழ்நாடு அரசும் தடை விதித்தது. அது தொடர்பான உத்தரவுக்கு நீதிமன்றத்தில் தடை பெறப்பட்டதால் தமிழக அரசும் தடையை வாபஸ் பெற்றது. இருப்பினும் சென்னை மாநகராட்சி இதுபோன்று வெளிநாட்டு நாய்கள் உள்ளிட்ட வளர்ப்பு நாய்களை வளர்ப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மாநகராட்சி பூங்காக்கள் மற்றும் வெளியிடங்களில் நடைபயிற்சிக்காக நாய்களை அழைத்து வரும்போது வாய்க்கவசம் அணிந்து அழைத்து வர வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அதில் அடக்கம். ஆனால் மாநகராட்சியின் விதிகளை மீறி நாய் உரிமையாளர்கள் செயல்படுவதாக புகார் கிளம்பியுள்ளது. குளத்தூர் புத்தாகரம் பகுதியில் வயதான தம்பதி மீது ராட்வீலர் நாயை ஏவிவிட்டதாக மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நாய் விவகாரம் தொடர்பாக 75 வயதான தம்பதியினரான மாரியப்பன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நாய் உரிமையாளரிடம் முறையிட்டனர். தங்கள் மீது நாய் ஏறி நின்று கடிக்க முயன்றதாகவும் துணிகளை கவ்வி பிடித்து இழுத்துச் சென்று நிர்வாணமாக்கியதாகவும் அதை நாய் உரிமையாளர் வேடிக்கை பார்த்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அவரை விட்டவனே வேட்டியை பிடிச்சு அங்க வர போயிடுச்சு. அப்புறம் நான் எடுத்து அவர் கட்டி விட்டேன். 2 தேரம் வேட்டியை வந்து விட்டுருந்தேன். எப்பா போப்பா அப்படின்னாரு. இருடா உன் வீட்டுக்கு தான் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்துக்குள்ள கூட 1 செகண்ட் நான் இவரை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிருவோன்னு பார்த்தேன். போங்களே வந்து எங்களை அந்த பாடுபடுத்திட்டான். விடுப்பா விடுப்பா பிடிப்பா பிடிப்பான்னு கத்த என்னன்னு கேட்கல. இந்த பாவமெல்லாம் சும்மா காட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு நாய் வளர்ப்பாளரை கண்டித்துள்ளனர். ஆனால் அவரோ தனக்கு காவல்துறை உயரதிகாரிகளை தெரியும், வழக்கறிஞர்களை தெரியும் என கூறி மிரட்டியதாக அவர்கள் கூறினர். முதிய தம்பதிகளை நாய் பாய்ந்து தாக்கும் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து ரமேஷ் என்பவர் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.